Hello all, good morning, காலை வணக்கம். Today, இன்னைக்கு we are going to see, we are going to learn a language through activity. இன்னைக்கு இங்கிலீஷை ஒரு ஆக்டிவிட்டி மூலம் கற்றுக்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் போடுவோம். ஏன்னா அதை இறங்கி கற்றுக்கல. அதை வெறும் புக்கிஷோடு நிறுத்திக்கிறோம். ஒரு சினானமை படிக்கிறோம், அதுக்கான மீனிங்கை பார்க்குறோம், ஒரு வேர்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். பட் ஆனால் அந்த வேர்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேர்டு மைண்டில் இல்லை. ஏன்னா அதை நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணலை. அதான் காரணம். ஸோ நம்ம இங்கிலீஷை ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி மூலம் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாகவும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் கற்றுக்கலான்னு பார்க்கலாமா? நமக்கு தெரியும் இது வரப்புன்னு. இங்கிலீஷில் இதை பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. BUNDS, பன்ஸ். தெர் ஆர் பன்ஸ் இன் த ஃபீல்ட். ஸோ பன்ஸ்லாம் தமிழில் இதுக்கு பேர் வரப்புன்னு தெரியும் எல்லாருக்கும். இங்கிலீஷில் இது பன்ஸ், BUNDS, பன்ஸ். ஒரே ஒரு வரப்பாக இருந்தால் பன். ஸோ பல வரப்பாக இருந்தால் பன்ஸ். ஸோ சிங்குலர், ப்ளூரல். இந்த பன்ஸில் எட்ஜ், அதான் இந்த கார்னர் இருக்குல்ல, இதான் எட்ஜஸ். இந்த எட்ஜஸில் கிராசஸ் இருக்குது. கிராசஸ் பில்லு. இந்த கிராசஸ் எதுக்காகனா உங்களை ஸ்லிப் ஆகாமல் இது ஹோல்ட் பண்ணும். ஸ்லிப்பரினா விழறா போல் இருக்குது. இட் இஸ் ஸ்லிப்பரினா விழறா போல் இருக்குது. ஸ்லிப்பரி ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணலாம். ஸ்லிப்பரி. ஸோ நவ் த பன்ஸ் இஸ் கிளம்சினா இப்போ ப்ராப்பராகவே இல்லை. நடந்து இது எப்படி கிளம்சியாக இருக்குது, ஒரு ஆர்டரே இல்லாமல் இருக்கா, இதுதான் கிளம்சி. The buns are clumsy. The buns are clumsy. So I am walking on the buns. I am walking on the bund. I am walking on the bund. So, or you can say it, I am walking on the clumsy. This is called soil. இது மண் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஈரமாக இருக்குது. ஹலோ ஆல், குட் மார்னிங், காலை வணக்கம். இது ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம இங்கிலீஷ் காம்ப்ரஹென்சிபிள் சீரீஸில். நம்ம இங்கிலீஷை டே பை டே ஆக்டிவிட்டி மூலம் கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி ஃபீல்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பேடி ஃபீல்ட். இது நெல் பயிர் பண்ணுற இடம். ஃபீல்டுனா ஒன்றும் இல்லை, களம். அது நீங்கள் ஒர்க்கிங் ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை பேடி ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்கள்ல. நான் இந்த களத்தில் ஒர்க் பண்ணுறேன், இந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் ஃபீல்டுனா களம். ஓகே, இன்றைக்கி இப்போது இந்த வரப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வரப்பு பேர் பண்டு, BUND, பண்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய வரப்பு வந்தால் பன்ஸுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக பன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு பன்ஸுனால் புரியாது. அதனால் நீங்கள் டிவைடர் பெட், இல்லைனா நார்மல் பெட்டுன்னு யூஸ் பண்ணிங்க, மட் பெட்டு, இல்லைனா சாயில் பெட் யூஸ் பண்ணிங்க. பட் மோர் காமன் வே மற்றவங்களுக்கு புரியுதா போல் பேசுனா டிவைடர் பெட்டுனாவே புரிஞ்சிடும். இது ஒரு ஃபீல்டை டிவைட் பண்ணுறது. அதுக்கு மேலே ஒரு பெட்டு போல் ஒரு இது இருக்குது, பெட். ஸோ ரொம்ப ஃபார்மலாக நீங்கள் போனீங்கன்னா பண்டுன்னு சொல்லுங்கள், BUND, பண்ட். அதுக்கப்புறம் இந்த வரப்பு பார்த்திங்களா ரொம்ப இதுவாக இருக்குது. சில செக்ஷனில் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது, சில செக்ஷன் மட்டும் நல்லா இல்லை. ஸோ இது என்ன சொன்னீங்கன்னா கிளம்சின்னு சொல்லலாம். கிளம்சின்னா ஒழுங்காக இல்லாத கிளம்சின்னு சொல்லலாம். கிளம்சினா கியோஸ்னா கச்சன்னு இருக்கிறது, கியோஸ். ஸோ கிளம்சி ஆர் கியோஸ். அதுக்கப்புறம் இந்த நாற்று இருக்குது பார்த்தீங்களா, நாற்று பேர் சீட்லிங்ஸ். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, இப்போது நம்ம விதை இருக்கும்ல, சீட்ஸ் இல்லைனா கிரைன்ஸு சொல்லுங்கள். சீட்ஸ் இல்லைனா கிரைன்ஸ். அந்த கிரைன்ஸை த்ரோ பண்ணுவாங்க. ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒன்று இது அந்த ஃபீல்டை பொறுத்து மாறும், இல்லை அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து மாறும். அவங்களுடைய
சூழ்நிலை, அவனோட சாயிலு, அவனோட வாட்டரை பொறுத்து மாறும். ஸோ அகெயின் இட்ஸ் பேஸ்ட் ஆன் சாயில், இட்ஸ் பேஸ்ட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி சர்க்கும்ஸ்டன்ஸ். சர்க்கும்ஸ்டன்ஸ்னால் அங்கே இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அது மாறும். இப்போது யூஷுவலாகவே வெதை நெல் கடையிலேருந்து வாங்குவாங்க. ஸோ தே பாட் the healthy seeds from the shop. They scatter it around randomly. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெதை நெல்லை வந்து தூவாங்க. த ஸ்கேட்டர் இட் தூவாங்க. தூவிட்டு 3 நாளைக்கு அப்புறம் அங்கேருந்து அதில் இருந்து சின்ன சின்னதாக அந்த ஸ்ப்ரவுட் முளைகள் வர ஆரம்பிக்கும். ஸ்ப்ரவுட்டுன்னு சொல்லலாம், நீங்கள் ஜெர்மினேட்னு சொல்லலாம். ஸ்ப்ரவுட் இல்லைனா ஜெர்மினேட், கொஞ்சம் கொஞ்சம் ஜெர்மினேட் ஆகும் அந்த விதை. கொஞ்சம் வந்த பிறகு இது போல் சீட்லிங்ஸ் ஆகிடும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல இருந்து அந்த பேபி சீட்லிங்கை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. சில கேசஸில் அவங்க விதையை ரேண்டமாக அங்கங்கன்னு தூவுவாங்க. அதை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ஈகோ சிஸ்டம்க்கு அது ஒர்க் ஆகுது. ஆனால் இங்கே எங்களோட பிளேஸில் எப்படின்னா விதை ஒரு இடத்துல போடுவாங்க, அந்த நாற்று அந்த சீட்லிங்ஸை எடுத்து இன்னொரு இடத்துல பஞ்ச் பண்ணி திரும்ப நடுவாங்க. ஸோ இதுதான் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ப்ராசஸ். ஸோ there are 2 ways to do it. One is they scatter the seedlings randomly, or what they do is they take the small portion, ஒரு கொஞ்சம் போர்ஷன் எடுத்துகிட்டு அதில் ஹெல்த்தி சீட்ஸை ஸ்கேட்டர் பண்ணுவாங்க, விதையை தூவாங்க. ஒன்ஸ் 15 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சமாக அதில் அந்த பேபி சொல்லுவாங்களா, பேபி சீட்லிங்ஸ் இல்லை சாப்லிங்ஸ் சொல்லுங்கள். ஆனால் சீட்லிங்ஸ் தான் கரெக்ட், பட் உங்களுக்கு மறந்துச்சுன்னா சாப்லிங்ஸ் யூஸ் பண்ணிங்க. அந்த சீட்லிங்ஸை எடுத்து இன்னொரு இடத்துல பஞ்ச் பண்ணி they group it together like a 5 to 6 seedlings and they insert into different field. ஓகேவா? பட் நெக்ஸ்ட்டு இது காவா. இது ஒரு இரிகேஷன் சொல்லலாம். இரிகேஷன், ஸோ ஒரு வாட்டர் வந்து ஃப்ளோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஃப்ளோ ஆகி கரெக்டான டெஸ்டினேஷனில் போய் அடையுது. இன்பிட்வீனில் இப்போ இந்த ஃபீல்டுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா what they do is they stop with the help of sand or a soil or muds. They stop it. இந்த இடத்துல தேவைப்பட்டதுன்னா இந்த இடத்துல மட்டும் எடுத்து விட்டு இந்த இடத்த ஃபுல்லாக they cover it up with some sands or soil or muds. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த ஃபீல்டெலாம் தேவைப்படுதோ அந்த ஃபீல்டை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆக்சுவல் ஃபீல்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதை தாண்டி மேலே பார்க்கக்கூடாதுல்ல, அதுக்காக ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்றைக்கி சீட்லிங்ஸ், சாப்லிங், ஜெர்மினேட் எப்படி ஆகுது, அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட் எப்படி ஆகுது, வரப்பு பார்த்தோம். ஸோ இப்போது ஐ எம் வாக்கிங் ஆன் த பண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த வீடியோவிலேருந்து இப்போது நானும் நீங்களும் பேசிக்கிறோம். கரெக்டாக? நான் ஒரு பர்சன், நீங்கள் ஒரு பர்சன், நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம், அது தேர்ட் பர்சன். இப்போது நம்ம பார்க்குற எல்லாமே தேர்ட் பர்சன். ஏன்னா நான் உங்கள் கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்குற விஷயம்லாம் தேர்ட் பர்சன். இப்போது இட் இஸ் அ கோகனட் ட்ரீ. இது தேர்ட் பர்சன். இட் இஸ் அ கோகனட் ட்ரீ. ஆன் டாப் ஆஃப் இட் பேர்ட்ஸ் ஆர் ட்ரீப்பிங்னா அது கதைக்கிறது, பேசுகிறதுன்னு சொல்லலாம். ட்வீட்டிங் சொல்லலாம்ல, அதே போல் ட்வீட்டிங் ஆர் ட்ரீப்பிங். ஸோ பேர்ட்ஸ்குள்ளாவே பேசும்ல, நம்மளோட லாங்குவேஜ் எப்படி இருக்குது அதுக்கும் அதே போல் அதுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கும். ஸோ தே ஹேவிங் த நெஸ்ட் ஓவர் தேர் அண்ட் தேர் ட்ரீப்பிங் ஆன் டெய்லி பேசிஸ். Stripping is nothing but a language. In their language, they are communicating each other. That's it. Again, காவால தண்ணி போகுது. The water is flowing in the irrigation. The motor is running. There is a flow of water. There is a flow of water from the pipe.
பைப்லேருந்து தண்ணி வருது, மோட்டர் ரன் ஆகிட்டுருக்கு, பைப்லேருந்து தண்ணி வருது. நெக்ஸ்ட்டு திஸ் அ மோட்டார் ரூம். திஸ் இஸ் அ மோட்டார் ரூம். திஸ் அ வெல், கிணறு. ஸோ பேர்டோட நெஸ்ட் பார்க்கலாமா? ஆக்சுவலாக பேர்டோட நெஸ்ட்டு கீழே வந்துருக்கு. ஸோ திஸ் அ பேர்ட் நெஸ்ட்.